காரை பார்த்தோன்னே மனசையை விட்டுட்டேன். காரெல்லாம் அப்படி ஊற்றியாக வந்துடுதுங்க. அதோட பாருங்க, அந்த நேற்று ஐயர் வந்து பூசையெல்லாம் வந்து செய்து கோயிலுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. கனடா என்ன மாதிரின்னு சொன்னால் நான் போய்க்க வந்து நல்ல வெயில் வந்து எரிஞ்சது. ஆனால் திரும்பி வரைக்கும் பார்த்தீங்களா எப்படி மாறிட்டு. வணக்கம், நான் சாகின். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கனடாவில் போமம்பில் என்ற இடத்துல எங்களுடைய மாமாட வீட்டாக நிற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நேற்று தான் வந்து கார் எடுத்து வந்து காரை கொண்டு வந்து வீட்டை விட்டுட்டு இன்றைக்கி வீடியோ எழும்பி நான் இப்போ எங்கே போனான்னு சொன்னால் கொஞ்சம் தூரமாக கிட்டத்தட்ட ஒரு விட்வீக்கு கிட்டே போனான். விட்வீக்கு போய் திருப்பி விரைக்கில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து வெதர் வந்து என்னென்னு சொல்கிறது, இவ்வளோ நாள் வெதர்லேயே வந்து கடைசியாக வந்த வெதர் இன்றைக்கு இந்தியன் வெதர் தான் வந்து கொஞ்சம் பயங்கரமானது. சினோ வந்து சரியான குறைவு. இன்றைக்கு வந்து ப்ரீசிங் ரெயின் சரியாக வந்து என்னென்னு சொல்கிறது, வாகனங்கள் எல்லாமே வந்து ரோட்டில் வழுக்குது. மற்ற இந்த மரங்கள் எல்லாமே வந்து இந்த கண்ணாடி மாதிரி எல்லாம் வந்துடுது, இந்த மரங்கள கிளைகள் எல்லாமே. ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எங்கட போம்பம்பில்ல வந்து இன்றைக்கு கொஞ்சம் அது சரியான குறைவாக இருக்குது. சில இடங்களில் வந்து இன்றைக்கு வந்து சரியான மோசமான வெதர். அதால் நான் இப்போ விட்விக்கு போயிட்டு அப்படி வந்தோடனே கேட்க வந்து காரை வந்து இங்கே இந்த வீட்டிலேருந்து போய்க்க நல்ல புதுசாகவே நின்றது. நேற்று தான் நான் கார் எடுத்தது. நீங்கள் நேற்று போட்ட வீடியோக்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த காருக்குள்ளே இருந்தால் வந்து வீடியோ வந்து காய்ச்சி நிற்கிறேன். நான் இப்போ காரை கொண்டு வந்து ரீவேஸ் பார்க் பண்ணி போட்டு இப்போ நிற்கிறேன். அப்போ சரி உள்ளே போக போட்டு ரங்கி போனான். மனசையே விட்டுட்டு எனக்கு மேலேயே திருப்பி காருக்குள்ளே இருந்து வந்து இப்போ வீடியோ காய்ச்சி நிற்கிறேன். ஏன் எதுக்குன்றதை வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்ட போகிறேன். கனடாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலான ஆட்களோட வீட்டை வந்து 2-3 கார் நிற்கும். சில பேர்ட்ட வந்து ஒரு கார் தான் நிற்கும். ஆனால் அப்படி இருந்தும் கூடுதலான ஆட்கள் வந்து காரை வந்து வெளியெல்லாம் விடுவார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சில பேர்ட்ட கராஜ் வந்து வீட்டோட வந்து கார் இருக்குன்னு சொல்லி கராஜ் ஒன்று இருக்குது. சில பேர்ட்ட வீட்டை வந்து 2 இருக்குது. சில பேர்ட்ட வீட்டை வந்து 3 இருக்குது. சில பேர்ட்ட வீட்டை வந்து 1 இருக்குது. மோஸ்ட்லி 2 தான் கூடுதலாக எல்லாட்ட வீட்டையும் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி என்னைக்கு வந்து கராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து என்னென்னு சொன்ன அந்த வேறு சாமான்களை வச்சுட்டு நம்ம இப்போ கராஜிக்கு வந்து கார் வந்து விட முடியாது. அப்போ ரோட்டு வழியெல்லாம் விடணும். இப்போ இதுவே நாங்கள் இப்போ புதுக்காரன் என்ன பழைய காரண்டா என்ன எங்கட சில்லங்கால எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குன்ற ஒரு இடம் மட்டும் செட் பண்ணி தான் நாங்கள் விடுவோம். அப்போ இன்றைக்கி இப்படி விட்டுட்டு இந்த வெதரை என்னடா அப்படி இதுக்கண்டு போட்டு கொஞ்சம் கவலையாக தானே இருக்கும். புதுக்காரன்னு சொன்னால் தெரிந்தானே இப்போ இவ்வளோ பணம் கொடுத்து நாங்கள் வாங்கிக்க சரியான கவலையாக இருக்கும். கவலைன்னு இப்போ என்னென்னு சொல்கிறது, அதை பார்க்க கவலையாக கேட்டா அந்த இதுன்ற லுக் அந்த ஒரு ஷைனிங் எல்லாம் இருக்கும். இந்த புதுக்காரன்னு சொன்னால் ஒரு மினுமினுப்பு எல்லாம் இருக்கும். அந்த ஷைனிங் எல்லாம் வந்து இந்தியா அந்த மழை அந்த ப்ரீசிங் ரெயினோட வந்து அதை எடுபட்டுரும். அப்போ நாளைக்கு பார்க்க இது பழைய காரன் இல்லை, புதுசாக நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த இன்னும் அந்த ஷைனிங்கள் வந்து கொஞ்சம் எல்லாம் வந்து அந்த தண்ணியோட வந்து எடுபட்டுருக்கும். ஸோ அப்போ அதுவும் கொஞ்சம் கவலையாக இருந்தது. அப்போ வெளியில் போய் வாங்கி பார்த்தா காரை பார்த்தோன்னே மனசையை விட்டுட்டேன். காரெல்லாம் அப்படி ஊற்றியாக வந்துடுதுங்க. காருக்கு நிறைய வாஷ் இருக்குது. கார் வாஷ் எல்லாம் பண்ணணும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதால் கவலையாக இருக்குது. அதை தான் இப்போ உங்களை அப்படியே காட்ட போகிறேன். புது கார் இப்படி ரோட்டுக்கு வெளியில் விடவும், புது காரை இப்படி வெளியில் விடவும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. என்ன செய்கிறது, என்ன இங்கே எல்லாருமே அப்படி தான். இங்கே வந்து கார் எல்லாம் வந்து பெருசு இல்லை. ஊரில் தான் வந்து ஒரு கார் ஒன்று வச்சுருந்தா அது இது மாதிரி. ஆனால் இங்கே வந்து எல்லா டைமே வந்து கார் நிற்குது. காரன்றது வந்து இங்கே நார்மல். ஓகே, இப்போ எங்களுடைய காரை தான் அப்படி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். உண்மையிலே கவலையாக தான் இருக்குங்க. வாங்க இப்போ நாங்கள் வெளியில் போவோம். நான் அப்போ காரை கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு சரி ரிவர்ஸ்லாம் பார்க் பண்ணி விட்டுனான். பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகமென்ட்டு போய் பார்த்தா தான் அந்த போய்க்கு என்ன வடிவாக இருந்த கார் பார்த்தோன்னே என்னடாப்பா இப்படி வந்துடுதுன்ற மாதிரி கொஞ்சம் கவலையாக இருந்தது. முதல் மாமாண்ட கார் ஓடி திரியும் அது கடும் சினோக்கெல்லாம் ஓடி தெரிஞ்சுனா. ஆனால் அது என்னென்னு சொல்கிறது, இப்போ கனடாவில் ஓடின வெஹிக்கிள்ன்றப்படினா அந்த என்னென்னு சொல்கிறேன், அதுன்ற ஃபீலிங் வந்து இல்லை. இது அந்த புது வெஹிக்கிள் வந்து அந்த லுக்கை வந்து இல்லாமல் ஆக்கிப்படுதுன்னு தான் கொஞ்சம் கவலையாக கிடக்கு. ஆனால் நாளைக்கு கொண்டே கார் வாஷ் போட்டேன்னு சொன்னால் வடிவாக வந்துடும். அதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு கார் வீடியோ தான் பெறும். நீங்களும் ஏதாவது கார் சம்மந்தப்பட்ட ஏதாவது வீடியோ வேணும்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதோட பாருங்க, அந்த நேற்று ஐயர் வந்து பூசையெல்லாம் வந்து செய்து கோயிலுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. காருடைய இன்டீரியர் பாருங்க. கார் டூர் வந்து
அது எல்லாம் கார் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் புது கார்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் காட்டணும். கார் டூர் வந்து அடுத்த வீடியோவில் வரும் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வரும். அதுக்கும் வெயிட் பண்ணி பாங்க. மற்ற பாங்க ஒருத்தட்ட கண்ணூரும் பற்றக்கூடாண்டு ஐயா வந்து தேசிக்கு எல்லாமே இதுக்கு வச்சு விட்டவர். இது வந்து ஒரு 5 நாள் காருக்குள்ளே வைக்க சொன்னவர். அதுக்கு பிறகு தூக்கி எறிய சொன்ன வீச சொன்னவர் வெளியில். ஓகே, இப்போ நாங்கள் வந்து வெளியில் போவோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் தடிமனாக்கி போட்டுது, அதால் கொஞ்சம் மேலாத மாதிரியும் இருக்குது, ஃபீல் ஆகுது. இப்போ வெளியில் போய் நின்று இப்போ காட்டேக்க நினைக்கிறேன்னு தெரியா. ஓகே வாங்க, இப்போ மூடிட்டு தலைமுடியும் பட்டி நாங்கள் இன்றைக்கு. ஓகே போவோம் வாங்க. வழியில் இப்படியே போனோம்னு சொன்னால் கீழே இப்படி வந்து பார்த்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு இதன் இருக்கு மட்டும் எதிர்பார்க்கல. இங்கே வேறுங்க அவ்வளோ சீன் எல்லாம் இல்லை. ஆனால் என்னென்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவலையாக இருக்குது. நாளைக்கு கார் வாஷ் பண்ணணும் கேட்டேன். அதுவும் அந்த எங்களோட வெள்ளைக்காரன்னு இந்த ஊற்றை வந்து அப்படியே படிஞ்சிட்டு வேறுங்க. இந்த சைட்டுக்கு எல்லாம் வந்து எல்லாம் பறந்துது. கீழே இந்த சினோக்கள் எல்லாம் ஒட்டு போட்டு போயிருக்கு. இது அப்படியே இன்றைக்கு வந்து இந்த ப்ரீசிங் ட்ரெயின் டொக்குண்டு விழுந்து இந்த என்னென்னு சொல்கிறேன் கல்லில் இங்கே சினோ இல்லை, இது கல் ஐஸ் கட்டி மாதிரி விழுது. ஆனால் மழை இங்கே பாருங்க. ஐயா வந்து ஓம் எழுதி விட்டவர். நேற்று அம்பிகையில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் வந்து கரைஞ்சிட்டு கேபி கருப்பு. இந்த பக்கம் எல்லாம் என்னென்னு சொல்கிற இப்படியே பாருங்க ஊற்றியா போட்டு. சினோலே வந்து நினைய தான் பண்ணுவேன். ஏன்டா அப்புறம் சினோ இனி வரான்னு நினைக்கிறேன், சினோ கொட்டான்னு நினைக்கிறேன். அதோட எங்கே போகணும்னு பார்த்தேன் இன்றைக்கு வந்து போக முடியாது. இது இப்போ வின்டர் டயரும் இல்லை, ஓல்டு சீசன் டயர் தான் இருக்குது. அதால் ரோடும் வந்து வழுக்குது. விட்விலேருந்து வரைக்கும் வந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் வந்தேன். கஷ்டப்பட்டு சரியா ஸ்லோவாக தான் வந்தேன். சரியா ட்ராஃபிக் வந்து என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஸ்லோவாக தான் வந்து வாகனங்களை வந்து ஓடிக்கொண்டு போயிடும். இன்றைக்கு ரோட்லேயே வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வாகனமுமே இல்லை பாருங்க. எல்லாமே வந்து இதில் பாருங்க கொண்டு வருது. எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு பாருங்க. ஏன்னு சொன்னால் ஐஸ் கட்டி மாதிரி தானுங்க இருக்குது. அதால் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஸ்லோவாக தான் ஓடினோம். இனி எல்லாருமே வந்து வீட்டை போயிடணும்னு நினைக்கிறேன். பாருங்க நாளைக்கு கொண்டே கார் வாஷ் பண்ணணும். இப்படியே இந்த மழை பெய்தானே வெயில் அரைச்சானே காற்றடிச்சானே என்னண்டானே கார் இப்படி வெளியெலாம் நிற்க போகுது. மாமாண்ட கராஜம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 கராஜ் தான். மாமாண்ட கார் வந்து உள்ளு தான் போடுறார். இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சாமான்கள் இருக்குது. என்ன சாமான் சொன்னால் இந்த விண்டர் சினோக்கள் வலிக்கிற மிஷின், சவல்கள், அது இதுன்னு சொல்லி மற்ற இந்த காவேஜ் பின் எல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கிறதால வந்து உள்ளுக்கு வந்து விட முடியாது. அந்த ஒரு காரணத்தால் நாங்கள் வந்து வெளியெலாம் விடணும். ஒன்றுமே செய்யலாதுங்க. அதே நீ இப்படி அதை என்ன இப்போ கார் வந்து புதுசாக கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். வழியாக பார்த்து ஓடுவோம். அப்புறம் கொஞ்சம் அல்லது இந்த பழசு மாதிரி ஒரு ஃபீல் வந்தோடனே கண்டுக்காமல் அப்படி என்ன ஓடுவோம். என்ன அது எல்லாருமே அப்படி தான். ஆனால் எனக்கு நார்மலாகவே இந்த வாகனங்கள்னு சொன்னால் வாகனங்களுக்கு அலங்கரிக்கிறதுலே நான் என்ன சொல்கிறேன், அங்கே ஊரில் எல்லாம் மோட்டர் சைக்கிளுக்கு எல்லாம் வந்து தேவையில்லா சோதனைகள் செய்கிறது அந்த வயசுக்கு. அது அப்படி இங்கேயும் வந்து கார்களுக்கு எல்லாம் மோட்டிவேட் பண்ணுவார்கள். இந்த கார் இந்த சைலன்சர்கள் எல்லாம் மாற்றி அப்படி இப்படின்றெல்லாம் ஓடித்துருவாங்க. ஆனால் அந்தளவுக்கெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனால் மேபி இது கலர் மாற்றுற ஐடியாக்கள் இருக்குது. ஆனால் இப்போ புது காரை வந்து நாசப்படுத்தக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஓடிட்டு வேறு கலர்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவோம். மற்ற காருக்கு வந்து டிண்டட் எல்லாம் வந்து அடிக்கணும். நிறைய வேலைகள் எல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவேன். பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க இந்த சினோ இது அப்படியே விட்டால் அப்படியே உருகிடும். இந்த பார்த்தீங்களா கார் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த இடங்களெல்லாம் பாருங்க. இனி கொஞ்ச நாளில் எல்லாம் இந்த இப்போ வந்து கனடாவில் உங்களுக்கு வெளியிலெல்லாம் நடந்து தெரிஞ்சு வீடியோ காட்டி இப்போ கார்கள் வந்த உடனே வெளியில் நடக்கிறது எல்லாம் விட்டுட்டோம். அதால் வந்து ஒன்றுமே காட்டில்லாமல் இருக்குது. இந்த இடமெல்லாம் வந்து நல்ல பச்சை புல் மாதிரி வந்துடுது. ஆனால் திருப்பி இண்டே கண்டு திடீரெண்டு நாளைக்கு பிறகு சினோ வந்து கொட்டுது. எனக்கு தடிமன் வேறு. நாளைக்கு
தனிமேன் இன்னும் கூட போது போனாங்க இருக்குது. வாங்க நான் அப்படி ரோட்டையும் காட்டுறேன். ஐயோ முடியலைங்க, குளிர்னு சொன்னால் கையை குத்துது. கிணநாளே ப்ரோ இல்லை, இவ்வளோ நாளும் குளிர் தான். அந்த காரில் தெரியறதால எங்களுக்கு அந்த குளிர் வந்து தெரியலை. வீதியில் பாருங்கோ, இது வந்து க்ரீன் ரோட். வாங்கலாம் பாருங்கோ. நார்மலாக இந்த பெரிய இது வந்து பெரிய வீதி தான், பெரிய ரோட். ஆனால் இன்றைக்கு வந்து பாருங்க ஒரு வாகனங்களையும் காணையில். இன்றைக்கி ஸ்கூல் பஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிள்ளைகள் ஸ்கூல் வந்து இருக்குது, ஆனால் ஆக்கள்லாம் போய் பிக்கப் பண்ணணும். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்காது. ஐயோ மற்ற பக்கம் நடக்கலாம் கிடக்கு. முடியலடா சாமி. ஓகே. ஐயோ என்ன வெதருங்க கனடா. என்ன மாதிரின்னு சொன்னால் நான் போய்க்க வந்து நல்ல வெயில் வந்து எரிஞ்சது. ஆனால் திரும்பி வரைக்க பார்த்தீங்களா எப்படி மாறிட்டு. அதானுங்க இங்கே அலர்ட்டாக தான் இருக்கணும் எப்போவுமே. ஏன்டா வெதர் வந்து டக்குன்னு மாறும். ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உள்ளுக்கு போகிறேன். இதுக்கு மேலே நின்றுன்னு சொன்னால் ஐயோ அதுக்கு முன்னாடி மைக் எடுக்கணும். பாருங்க அதுக்கு வெளியே டிம் ஹோர்டன் கப் உண்டு. பார்த்தீங்களா ஃபோனே விட்டுட்டேன். மசாலா டீயும் குடித்தது அன்றைக்கு, அதுவும் அங்கே நொஷாவால் வந்து குடித்தது. டிம் ஹோர்டன் டீ கப்பும் வந்துடுது. அதுக்கு இடையில மற்ற ஃபோன் கோல்டர் ரெண்டு கொள்ளியிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இன்டீரியர் எல்லாம் அப்புறம் காட்டுறேன். தனிமன் என்று சொன்னால் வேறு லெவலில் இருக்குது. காரை வந்து வடிவாக தான் வச்சுருக்கணும். அதுவும் நாங்கள் வெள்ளை கார் வந்து இன்னும் வடிவாக வச்சுருக்கணும். என்ன கருப்புன்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது, இப்படியான ஊத்தியல் வந்து தெரியாது. பாருங்க இதுலாம் இப்போ கருப்பு கார் தான் போது ஒரு ஊத்தையுமே வந்து தெரியலை. ஆனால் எங்கள்கிட்ட வெள்ளை கார் ஊற்ற வேண்டும். ஏன் வெள்ளை வாங்கினான்னு சொன்னால் அது நீட்டு போட்டு கார் எடுத்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இங்கே வந்து எல்லாருமே வந்து கருப்பு கலர் கார் தான் வச்சுருக்கணும். வெள்ளையம் வந்து வச்சுக்கணும்னா கூடுதலான ஆக்கள் வந்து ஒரு 100க்கு ஒரு 70% ஆக்கள் வந்து கருப்பு கலர் கார் தான் வச்சுருக்கணும். நான் வந்து வாங்கின காரணம் ஒரு 30% ஆக்களோட நானும் இருக்கணும். இது வெள்ளைக்காரன்னு சொன்னால் கொஞ்சம் புரியுமா தெரியும் வந்து என்னன்னு சொல்கிறேன். ஒரு கருப்பு ஒரு 100 கருப்புக்கு 100 கருப்புக்காருக்கு ஒரு 2 வெள்ளை நின்றா எப்படிங்க அது 2 வெள்ளையும் தான் புரியுமா தெரியும். அதுக்காண்டி வெள்ளை கலர் கார் வாங்கினான். வடிவாக தான் இருக்குது. ஓகே, நாங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். ஹாய் கேமராவில் சுருதிக்காக கதைக்கிறா. வணக்கம், எங்கே நிற்கிறீங்க? எங்கே நிற்கிறீங்க? அடி ஓடு. ஏன் அடி பட்டினியா போட்டு விட்டீங்களா? டக்குன்னு வாங்க சாப்பாட்டோட. பட்டினியா போட்டு விட்டீங்க. ஓகே 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 இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். என்னென்னு சொன்னால் கையெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சுங்க. பாய்.